எந்த சேனல் எடுத்து பார்த்தாலும் விஜய் கார்ல ஏறினாரு, விஜய் சட்டை பட்டனை போட்டாரு, விஜய் எங்க பார்த்தாலும் விஜய் 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 விஜய். நேற்றுலாம் ஒரு பொண்ணு மயக்கம் அடைகிற நிலைமைக்கு போயிடுச்சு, தண்ணி கொடுக்க ஆள் இல்லை. இந்த மாதிரி சூழல்லாம் உருவாகுது. மறுபடியும் அதே கரூரில் செத்த மாதிரியே மறுபடியும் சாகிறதுக்கா? இதுக்கு யார் தான் பொறுப்பேற்பா? ஏற்கனவே செத்தவங்களுக்கு அவங்க பொறுப்பேற்கலை. இப்போ இதில் உயிர் பலியாச்சுன்னா யார் பொறுப்பேற்பா? தேர்தல் கமிஷன் நீங்கள் பொறுப்பேற்பீங்களா? இதுக்கு என்னதான்? இது கரும்புலியின் கர்ஜனை, உண்மையை உறக்கச் சொல்லும் குரல். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் ஆணையத்துக்கு என்னோட சிறிய வேண்டுகோள், வருகிற சட்டமன்ற எலெக்ஷனில் நீங்கள் நிறுத்திட்டு திரு விஜய் அவர்கள் தான் 2026க்கான சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிவிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட தொல்லை இங்கே ரொம்ப தாங்க முடியாமல் ஒரு விஷயமா இருக்குது. பொதுமக்கள் எதை சிந்திக்கிறது எதை சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அதை தாண்டி பொதுமக்கள் ரொம்ப இந்த தாவேக்கா பிரச்சாரத்தினால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க மாநாடு போட்டாலும் இதே பிரச்சனை தான் நடக்குது, மக்கள் பிரச்சாரத்துக்கு போனாலும் இதே பிரச்சனை தான் நடக்குது. நேற்றுலாம் ஒரு பொண்ணு மயக்கம் அடைகிற நிலைமைக்கு போயிடுச்சு, தண்ணி கொடுக்க ஆள் இல்லை. இந்த மாதிரி சூழல்லாம் உருவாகுது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வெளிப்படையாகவே முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்னு நீங்கள் அறிவிக்கிறது ரொம்ப நல்லது. மற்ற கட்சியெல்லாம் விட்டுட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுக்கெடுத்தாலும் விஜயை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எந்த சேனல் எடுத்து பார்த்தாலும் விஜய் காரில் ஏறினார், விஜய் சட்டை பட்டனை போட்டார், விஜய் எங்கே பார்த்தாலும் விஜய் 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 மட்டும்தான். அது அவங்களோட டிஆர்பிக்காக இருக்கட்டும், ஒரு 4 நியூஸ் பார்க்குறதுக்காக தான் மக்கள் சேனல் மாற்றுறாங்க. வேறு கட்சி வேறு எந்த செயல்பாடுமே தமிழகத்தில் நடக்கவே இல்லையா? எந்த சேனலை ஓப்பன் பண்ணாலும் விஜய் 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 தான், தாவேக்கா தாவேக்கா தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இதனால தான் சொல்கிறேன், விஜய் தான் வேட்பாளர், விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிவிச்சிருங்க. ஏற்கனவே கரூரில் 41 உயிர் பலி போனது உங்களுக்கு பத்தாதா? மறுபடியும் அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அது எல்லா கட்சிக்கும் கொடுக்குறமான ஒரே இதுதான். ஆனால் மக்கள் திருந்துறாங்களா பார்த்தீங்களா? எத்தனை பேர் மறுபடியும் 3000 பேர் தான் அனுமதி கொடுக்குற இடத்துல 3 லட்சம் பேர் கூடுறான். மறுபடியும் அதே கரூரில் செத்த மாதிரியே மறுபடியும் சாகிறதுக்கா? இதுக்கு யார் தான் பொறுப்பேற்பா? ஏற்கனவே செத்தவங்களுக்கு அவங்க பொறுப்பேற்கலை. இப்போ இதில் உயிர் பலியாச்சுன்னா யார் பொறுப்பேற்பா? தேர்தல் கமிஷன் நீங்கள் பொறுப்பேற்பீங்களா? எதுக்கு எடுத்தாலும் விஜய் பின்னாடி, விஜய் எங்கே போனாலும் 3 லட்சம் பேர் கூடுறது, எங்கே போனாலும் 30,000 பேர் கூடுறது. அப்படி என்ன தான் பண்ணிட்டார் விஜய்? அவர் சாதாரண ஒரு மனுஷன் தானே. இப்போ தானே மாற்றம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. உங்கள் தொகுதிக்கு வருவார்ல, எல்லாரும் ஒரே தொகுதியில் போய் குமிஞ்சு விஜயோட கூட்டத்தை காட்டுறீங்களா? அதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தானே, அப்பாவி மக்கள் தானே. ஏன் மக்கள் நீங்கள் கொஞ்சமாவது திருந்துங்க. விஜய் மாற்றம்லாம் ஒன்றும் வரலை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஓப்பனாக சொல்லணும்னா விஜய் மாற்றம்னா இல்லை, திரு ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் தான் விஜய் மாற்றம். கொள்கைகளையோ வேறு எந்த ஒரு விஷயத்துலையுமே விஜய் மாற்றம் கிடையாது. மனிதன் தான் மாற்றம், கொள்கைகள்லாம் மாற்றம் கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய் மாற்றம் மாற்றம் விஜய் தான் வந்திருக்கு, விஜய் தான் நம்ம தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் பின்னாடியே போய் குமியறீங்க? கொஞ்சமாவது சிந்திங்க. எதுக்கு நம்ம ஓட்டு போடுறோம், எதுக்காக நம்ம விஜய் பின்னாடி போகிறோம், கொஞ்சமாவது சிந்திங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விஜய் எந்த மாதிரி குரல் கொடுத்தாரு, அவரோட செயல்பாடுகள் எந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை இனிமேல் நடக்க போகிற பிரச்சனைகளுக்கு விஜய் எந்த மாதிரி செயல்படுவார் அப்படிங்கிறது உங்களோட மூளையை வச்சு கொஞ்சமாவது சிந்திங்க. நீங்கள் தான் அந்த கூட்டத்துக்கு போகிறீங்க, நீங்கள் தான் அதில் பாதிப்பும் அடைகிறீங்க. நேற்று ஒரு பொண்ணு மயக்கமாகுது. அந்த பொண்ணு எதனால் மயக்கமாகுது? அந்த அவ்வளோ நெருக்கடி. 3000 பேர் அனுமதி கொடுத்த இடத்துல 30,000 பேர் கூடுறீங்க, அதில் நெருக்கடி. ஏன் 30,000 பேர் கூடுறீங்க? இதே சம்பவம் தானே கரூரில் நடந்துச்சு. அப்போ கூட நீங்கள்லாம் உணர மாட்டிங்களா? இந்த மீடியாவும் டிஆர்பிக்காக அதே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன தான் வேணும்? வெளிப்படையாக பொதுமக்கள்கிட்ட ஒரு கணக்கெடுப்பு எடுங்க. யார் ஓட்டு போகணும், எலெக்ஷன் எதுவுமே வைக்காதீங்க, மக்கள் செலவில் எதுவுமே வைக்காதீங்க, மக்களோட வரிப்பணத்தில் எதுவுமே வைக்காதீங்க, அறிவிச்சிடுங்க. இன்னொரு 5 வருஷம் நாட்டை டீச்சர் ஆக்கி இன்னொரு 100-150 பலிகள் ஆனதுக்கப்புறம் அப்படியும் திருந்த மாட்டீங்க நீங்கள்லாம். தயவு செய்து விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற கடைசி. இந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத அறிவிச்சிருங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த தேர்தல் ஆணையத்திட்டையும் இந்த பொதுமக்கள்கிட்டையும் கொஞ்சமாவது திருந்துங்க.